ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். இந்தியா ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கூடங்குளம் அணுமின் நிலையம் பற்றி தான். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ இந்த அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா ரஷ்யா தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2002 நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2016 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து யூஸ்க்கு வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அதை தான் இங்கே பார்த்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தின் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன் தான் 2002 கட்டப்பட்டது இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மெகாவாட் திறன் கொண்ட முதலாவது அணுமின் உலையே வந்து பார்த்தீங்கன்னா 2016 தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த அணுமின் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா 2027 முழு அளவிலான மின் உற்பத்தி திறனுடன் செயல்பட தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நல்லக்கண்ணு அவர்கள் பிறந்தநாள். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99வது பிறந்தநாள் கொண்டாடும் பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர், எளிமையின் அடையாளமான தகைசால் தமிழர் தோழ நல்லக்கண்ணு பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ தகைசால் தமிழர் விருது 2022 பெற்றது யாருன்னா நல்லக்கண்ணு அவர்கள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்ல தகைசால் தமிழர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல சொந்த வாகனம் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் பெற வசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சொந்த வாகனம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ரூபாய் 155 கோடியில் 1000 புதிய வகுப்பறை கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமாக குழந்தை நேய பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த ஜோன்ல வந்து கட்டப்படுது அப்படின்னா ஊரக பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். இந்த குழந்தை நேய பள்ளி அப்படின்றது ஒன்றும் இல்லை, கிண்டர் கார்டன் ஸ்கூல் தான். ஸோ இது வந்து நம்ம அங்கன்வாடி ஸ்கூல்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஸ்கூல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஆல்ரெடி பாலிசி நோட்ல இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல கூடுதல் வானிலை ஆய்வு மையங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 1875 தான் இந்தியன் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து பிரிட்டிஷோட பீரியட்ல கொண்டு வந்தப்பட்டது அப்படின்றதையும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதன் மையம் தொடங்கப்பட்டது 150வது ஆண்டையொட்டி அதன் புதிய லட்சணை அதாவது சிம்பிள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தில்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெளியிட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 1875 வானிலைக்காக என்ன டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியன் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தான், அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம். ஸோ நமக்கு இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து மெயின்ஸ் ஆன்சர்ல பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இங்கே என்ன சொல்லியிருப்பாருன்னா மழை வர்றது இயற்கை தான். ஸோ இதில் வந்து நம்ம எதுவும் யாரையும் வந்து குற்றம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல தென் மாவட்டங்களில் நீட்டப்பட்ட நேசக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் முதல்வர் வந்து பெருமிதம் அடைஞ்சிருக்காரு. சில இது வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் கூறியதை நினைவுபடுத்தப்படுகிறது. அது அடுத்தவருக்கு உதவுவதில் கரைந்து போனால் வெறுப்புணர்ச்சிகள் தோற்று மானுடம் தலைக்கும் என்பதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல எண்ம அடிப்படையில் பயிர் அளவீட்டு பணி அப்படின்றது தான். ஸோ நாளை முதல் தொடங்க தமிழக அரசு உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஸ்டாக் அப்படின்றது தான். ஸோ இதில் நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அக்ரி ஸ்டாக் அப்படின்றது தான், அதாவது டிஜிட்டல் முறையில் யூஸ் பண்ணி பயிர் வந்து அளவீட்டு பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் ஏஓ ஏடிஏ ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்களும் வந்து ஈஸியாக வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஸ்டாக் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல பிரம்மோஸ் ஏவுகணை போர்க்கப்பல் கடற்படையில் இணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்த்துக்கிறது ஐஎன்எஸ் இம்பால் பற்றி தான். ஸோ ஐஎன்எஸ் இம்பால் வந்து இது வந்து 3rd அலிப்பானா வந்து இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1 வந்து பார்த்துருப்போம். ஸோ ப்ராஜெக்ட் 15B ஃபர்ஸ்ட் அலிப்பான் வந்து எது அப்படின்னா விசாகப்பட்டினம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் மர்மகோவா. 3rd வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்எஸ் இம்பால் அப்படின்றது தான். ஸோ பிரம்மோஸ் அப்படின்ற இந்த ஏவுகணை எந்த ரெண்டு நாட்டு மூலியமா வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ரஷ்யா அண்ட் இந்தியா. ஸோ அதனால தான் பேரை சேர்த்து பிரம்மோஸ் அப்படின்னு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதுக்கு வந்து ஏலம் எடுத்தது யாருன்னா பிலிப்பைன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல சவுதி அரேபிய இளவரசருடன் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேச்சு நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஏன் அப்படின்னா எக்ஸ்போ 2030 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2034 ஆகியவற்றை நடத்த சவுதி அரேபியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால தான் வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜம்மு அண்ட் லடாக்ல வந்து பாத்தீங்கன்னா நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஸோ எவ்வளோ இதில் வந்து இப்போ இதாக இருக்குது அப்படின்னா 3.7 யூனிட்டாக வந்து பதிவாயிருக்கு. ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் காசா சூழல் காஷ்மீரிலும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நட்பு நாடுகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் அண்டை நாடுகளை மாற்ற முடியாது என்பது முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அவர்களோட வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரூக் அப்துல்லா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை நீங்க எங்கேயாவது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து நீங்க எழுதும்போது கோட் பண்ணலாம். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எழுதும்போது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பிரதமர் மோடியின் யூடியூப் சேனல் புதிய சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இவருக்கு 2 கோடி சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அதிகமாக வந்து நம்மளோட பிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 crore சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உலக தலைவர்கள் வரிசையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதலிடம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாகிஸ்தான் கைபர் பக்துன்கவா தேர்தலில் முதல் முறையாக ஹிந்து பெண் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபீரா பிரகாஷ் அப்படின்றவங்க தான். ஸோ நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கைபர் பக்துன்கவா தேர்தலில் முதல் முறையாக ஹிந்து பெண் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபீரா பிரகாஷ் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல அயோத்தி ராமர் கோவில் சுயசார்பு வளாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பயன்பாட்டுக்கு வருதுன்னா ஜனவரி மாதம் வருது. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூ உலகை காக்க போர் வேகம் தேவை அப்படின்ற இந்த ஆர்டிக்கல்ல கிளைமேட் சேஞ்சை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயின்ஸுக்கு தான் முக்கியம். ஸோ இதை வந்து ஒன்ஸ் வேணா படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் தமிழகத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியா ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமானதாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம சொன்னோம். 2002ல நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து யாரோட ஹெல்ப்னால வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரஷ்யா அப்படின்றதான் தெரியணும். அது மட்டும் இல்லாம கூடங்குளம் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி அப்படின்றதையும் தெளிவா இருக்கணும். ஸோ திருநெல்வேலியா தூத்துக்குடியான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, திருநெல்வேலி அப்படின்றது தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஆசிய இளைஞர் செஸ் சாம்பியன்ஷிப் 2023 எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி. நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ இது வந்து இண்டெக்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலகளாவிய பசி குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ 111. ஸோ நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நியூஸ். ஆதித்யா L1 இலக்கு L1 புள்ளியை எப்போது அடையும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 அன்னைக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதித்யா L1ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 12 ஃபோட்டோகிராஃபிஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். உலக காலநிலை நடவடிக்கை உச்சி மாநாடு 2023 எந்த நகரத்தில் நடைபெற்றது? அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா COP28 பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க நடந்துச்சுன்னா துபாய். நெக்ஸ்ட் நியூஸ். தலாய் லாமா சமீபத்தில் எந்த இடத்தில் முதல் சர்வதேச சங்க மன்றத்தை துவங்கினார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத்தகயா, அதாவது புத்தகயா. நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி எந்த அணிக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டி வெற்றியை பதிவு செய்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், ஏன்னா முதல் முறை அப்படின்றனால. நெக்ஸ்ட் நியூஸ். பாங் அணை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம். நெக்ஸ்ட் நியூஸ். ஃபோர்ப்ஸின் உலகின் அதிக ஊதியம் பெறும் பெண் விளையாட்டு வீரர்கள் 2023 பட்டியலில் உள்ள ஒரே ஒரு இந்திய தடகள வீரர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா PV சிந்து. நெக்ஸ்ட் நியூஸ். இந்திய சாட்சிய சட்டம், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 2023 சமீபத்தில் குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டது. அது எந்த சட்டத்தை மாற்றுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் 1872. நெக்ஸ்ட் நியூஸ். தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2023 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்மோல் கர்ப். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி. ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கான்டெபஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை ஆதரவு விலை உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா கொப்பரை தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா MSPல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? MSPல கொப்பரை தேங்காய் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் வந்து இருக்கு அப்படின்றது தெரியணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆயில் சீட்ஸில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா MSPல மொத்தம் எத்தனை பொருளுக்கு வந்து MSP கொடுக்குறாங்க அப்படின்னா 23 பொருள். அதில் இந்த கொப்பரையும் ஒன்று அப்படின்றது தெரியணும். ஸோ இங்கே வந்து மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரச்சார் பாரதி கூட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ யார் கூட அப்படின்னா எந்த நாட்டு கூட அப்படின்னா மலேசியா பொது வானொலித்துறை கூட வந்து
பிரச்சார் பாரதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஸோ மீதி இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ பார்த்துக்கலாம். அதுவும் பீகார்ல கங்கை ஆற்றில ஒரு பாலம் வந்து வரப்போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா டிகா மற்றும் சோனேபூர் அப்படின்ற இந்த 2 இடத்தையும் வந்து இணைக்கிறதுக்காக தான் வந்து இந்த பாலம் வந்து அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஊர்னா பீகார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்லாந்தில் துணை தூதரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூசிலாந்துல வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் ஆக்லாந்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட துணை தூதரகம் வந்து அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்க 3 நபர்கள் குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரோட தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பூபிந்தர் சிங் பாஜ்வா, ஸோ இவர் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம வேற யார் பாத்தீங்கன்னா MM சோமையா, இவர் செகண்ட் பர்சன். இவர் வந்து முன்னாள் ஹாக்கி வீரர். தேர்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுஷா கன்வர். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல். ஸோ இவங்க வந்து பேட்மிண்டன் வீராங்கனை. ஸோ இவங்க 3 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டு மல்யுத்த சம்மேளனத்தை வந்து நிர்வகிக்க போறாங்க. ஸோ அந்த நேம் வந்து பாத்துக்கோங்க. ஒன்னு வந்து பூபிந்தர் சிங் பாஜ்வா, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா MM சோமையா, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுஷா கன்வார் அப்படின்ற இந்த 3 பேர் தான். 2 மேலு ஒரு ஃபீமேல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நவீன ஆயுத உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும் 25 செப்டம்பர் சரிங்களா, 25 செப்டம்பர் 2014 அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ அதாவது 2022ல இது வந்து 8 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்றதான் போன வருஷம் வந்து நியூஸ்ல இருந்துச்சு. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கேட்டாங்கன்னா மேக் இன் இந்தியா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 2014 அப்படின்றது தெரியணும். ஸோ அது போக இங்க வேற எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தட உடன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒன்று நியூ டெல்லியில் நடக்கும், இன்னொன்று அந்த இது ரஷ்யாவில் வந்து நடக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இரு நாட்டு தலைவர்கள் இடையே உச்சி மாநாடு இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் அடுத்தடுத்த ஆண்டு நடைபெறுவது வழக்கம். ஸோ அதனால போன வருஷம் வந்து எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரஷ்யாவில் தான் வந்து நடக்க போகுது அப்படின்றது தெரியுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை விளாடிவாஸ்டாக் வழித்தட உடன்பாடு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியா அதாவது சென்னை அண்ட் விளாடிவாஸ்டாக், அதாவது சென்னையிலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் இந்த MOU வந்து இருக்கு. ஸோ முக்கியமாக சொல்லும் போது நம்ம இந்தியா வெர்சஸ் ரஷ்யா அப்படின்றத நம்ம இங்கே சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல பால்வினை தொற்று நவீன பரிசோதனை உபகரணம் அரசு மருத்துவமனைகளில் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பால்வினை தொற்று அப்படின்னா ஒன்றும் இல்லை, செக்ஷுவல் டிசீசஸ் தான் சரிங்களா. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ ஹியூமன் டிசீசஸ் அப்படின்ற அந்த டாபிக்ல நமக்கு வந்து இந்த செக்ஷுவல் டிசீசஸும் வந்து வரும். ஸோ அதில் வந்து நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து செக்ஷுவல் டிசீசஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த செக்ஷுவல் டிசீஸ் வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்க்கலாம். தமிழகத்தில் முதல் முறையாக பால்வினை தொற்றை கண்டறிய ரூபாய் 90 லட்சம் மதிப்பிலான நவீன மருத்துவ உபகரணம் மாநில அரசு சார்பில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம் வந்து என்னைக்கு நடந்துச்சுன்னா டிசம்பர் 1. ஸோ அது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம உலக அளவில் 3.9 கோடி பேரும், இந்திய அளவில் 23.48 லட்சம் பேரும், தமிழகத்தில் 1.30 லட்சம் பேரும் HIV தொற்றால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் வந்து அவார்டு வாங்குச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1994 தொடங்கப்பட்ட மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் ரீசெண்டா வந்து தேசிய விருது வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ், ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. ஸோ தமிழகத்திலேயே முதல் முறையாக, ஸோ எங்கெங்கெல்லாம் முதல் முறையாகன்னு வருதோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரூபாய் 90 லட்சம் மதிப்பிலான இந்த மருத்துவ உபகரணங்கள்ல எல்லாம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து என்ன டிசீஸை பத்தி சொல்றாங்க அப்படின்னா பால்வினை தொற்றை சிஃபிலிஸ் சரிங்களா. சிஃபிலிஸ் அப்படின்றது ஒரு பால்வினை தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ இது வந்து பார்க்கலாம், இதோட காசல் ஆர்கானிசம் என்ன, இது எது மூலியமாலாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெபோனிமா பல்லிடம், இதுதான் வந்து அதோட காசல் ஆர்கானிசம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதனால ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா பாக்டீரியா சரிங்களா. ஸோ இந்த சிஃபிலிஸ் டிசீஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா அப்படின்றது தெரியணும். ஸோ இது வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை த பாக்டீரியம் ட்ரெபோனிமா பல்லிடம். ஸோ இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு STI அப்படின்னாலும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இது வந்து பரவும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பாக்டீரியல் டிசீஸ்.
அதோட காய்ச்சல் ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபோனிமா பல்லிடம் அப்படின்றது தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் 1 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து மெயின்ஸுக்கு இருக்கிறது இதை பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெச்ஐவியை 2030க்குள்ளே வந்து ஒழிக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் வந்து இங்கே டார்கெட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் போராட்ட 100ஆண்டு விழா தமிழக கேரள முதல்வர்கள் பங்கேற்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1923 தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 இது வந்து 100 ஆண்டுகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. ஸோ அதுக்கு தான் இது. பெரியாரும் வைக்கம் போராட்டமும் என்ற நூலை கேரள முதல்வர் பினராயி விஜயன் வெளியிட்டு முன்னிலை உரையாற்றுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போன வருஷம் வந்து பார்த்துப்போம் நம்மளோட சிஎம் வந்து அங்கே போய் ஸ்பீச் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தலைமையில் இன்று தலைமைச் செயலாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லியில். இது வந்து 3rd சீஃப் செக்ரட்டரிஸோட கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதுதான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் எண்ணூர் தனியார் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அமோனியா எங்கேயாவது கசிஞ்சிருக்கா அப்படின்னா ஆமாம் கசிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் அது வந்து பிளாஸ்டாகவே நடந்துச்சு. ஸோ அமோனியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்ட் ஆகி எந்த இடத்துல வந்து பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா லெபனானோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ரூட். இந்த பெய்ரூட் அப்படின்ற இடத்துல வந்து நிறைய பிளாஸ்ட் ஆச்சு இந்த அமோனியம் நைட்ரேட்னால. ஸோ அப்போ வந்து இந்த நியூஸ் வரும்போதே சொல்லியிருந்தாங்க எண்ணூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமோனியாவை வந்து டம்ப் பண்ணி ஒரு குடோன் மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு திணறல் அண்ட் கண் எரிச்சல் வந்து ஏற்பட்டுச்சான். ஸோ இந்த எண்ணூர் ஏரியாவில். ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த கெமிக்கல்னால இப்படி ஏற்படுது அப்படின்னா அமோனியம் நைட்ரேட் அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அமோனியம் நைட்ரேட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி தானாகவே இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸில் வேறு எதுவும் சொல்ல JN1 இது வேரியண்ட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ JN1 வகை பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்டுச்சு அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கேரளா. ஸோ இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் மக்களிடம் சமூக சிந்தனை வளர்ச்சி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆதி திராவிடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிரை வண்ணத்தார் அப்படின்ற இந்த 2 மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா புதிரை வண்ணத்தார் அப்படின்றது யாரு அப்படின்றது தான். சரிங்களா? புதிரை வண்ணத்தார். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருக்கு புதிரை வண்ணத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க யாரு என்ன தொழில் பண்றவங்க அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புதிரை வண்ணத்தார் வச்சு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இதே தான் அங்கேயே சொல்லியிருக்காங்க JN1 வகை கொரோனா வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா கேரளா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல எம்ஃபில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்வியஸா தெரியும் எம்ஃபில வந்து ஒரு ரெகக்னைஸ்டு டிகிரியா வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெட்டு கிளியர் பண்ணிருக்கணும் இல்லைன்னா செட்டு கிளியர் பண்ணிருக்கணும். அப்படியும் இல்லைன்னா PhD வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு வந்து போன டைம் வந்து UGC வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் எம்ஃபில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரசு ஒப்புதலுக்கு பிறகு செலவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா யாருக்கு யார் ஃபண்டு அலோகேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பட்ஜெட்ல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துறைக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுவாங்க பட்ஜெட்ல. ஆனா இப்போ இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் யாருக்கு வந்து எந்த டைம்ல வந்து ஃபண்டை வேணுமோ அப்போ மட்டும்தான் வந்து கவர்மெண்டோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். ஸோ அதை தான் இது ஃபுல்லாக பேசியிருக்காங்க. சும்மா ரீட் அவுட் மட்டும் பண்ணி பாருங்க PDFல. ஸோ நமக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிதிச்சுமையை வந்து நம்ம மேலே ஏற்றிருக்காங்க. சரிங்களா? இப்போ இருக்க கவர்மெண்ட் அண்ட் நம்ம மேலேயும் தான் சேர்த்து. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணம். ஸோ நிதிச்சுமையை குறைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல திருவள்ளூர் விவசாயிக்கு பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பேரை சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன். ஸோ இவர் வந்து எந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ட்ரோன்ஸ் மூலிமா ஃபெர்டிலைசர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நானோ யூரியா உரத்தை வந்து இவரோட ஃபீல்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளூர் விவசாயிக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அவரோட பேரு ஹரிகிருஷ்ணன்.
ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 2 கோடி சுய உதவி குழு பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரோட கனவா இருக்கு. ஸோ இது நீங்க எங்கேயாவது கோட் பண்ணலாம். உமன் எம்பவர்மெண்ட் பத்தி கேட்குறாங்கன்னா ஸோ அங்கே நீங்க வந்து கோட் பண்ணலாம். இதுதான் வந்து பிஎம்மோட கனவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பிரதமர் தொடங்கி வைக்கும் அம்ருத் பாரத் விரைவு ரயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 வந்து அயோத்தி முதல் அம்ருத் பாரத் ரயிலை வந்து பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து பிற ரயில்களை கம்பேர் பண்ணும்போது இது 17% வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத அமைப்புக்கு மத்திய அரசு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அமைப்பு இருக்கு, இங்க பாருங்க, மஸ்ரத் ஆலம் பிரிவு. சரிங்களா, மஸ்ரத் ஆலம் பிரிவு அப்படின்ற இந்த பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த அமைப்பை வந்து எந்த ஆக்ட் மூலியமா வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய விரோத செயல்பாடுகள் சட்டம் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து தடை பண்ணியிருக்கு இந்த அமைப்பை. ஸோ தேசிய விரோத செயல்பாடுகள் சட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா உப்பா ஆக்ட், UAPA அப்படின்ற ஆக்ட் 1967 வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. 1967 அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய டைம் டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வங்கி சேமிப்புக்கு இந்தியர்கள் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், தங்க முதலீட்டுலையும் ஷேர் மார்க்கெட்லையும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னனையே இதை வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி ஸோ ஷேர்ஸை வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. அது போக வந்து நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், வெளிநாட்டில் இருக்க NRIs வந்து இந்தியாவில் பணம் அவங்களோட ஃபேமிலிக்கு அனுப்பி வைக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற இந்த நியூஸையும் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், பட்டா 2 ஏவுகணை பாகிஸ்தான் வெற்றிகர சோதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பட்டா 2 அப்படின்றது இப்போ பாகிஸ்தான் வந்து சோதனை செஞ்சிருக்காங்க அப்படின்னா பட்டா 1 அப்படின்றதையும் வந்து ஆல்ரெடி சோதனை செஞ்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ 2021 பட்டா 1 வந்து சோதனை வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பட்டா 2 வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பட்டா 2 ஏவுகணை யார் வந்து சோதிச்சது அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்றத ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மாநிலங்களின் புதிய கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்வு. ஸோ எவ்வளவு % அப்படின்னா 7.63%. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல IDFC இணைப்பு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது IDFC நிறுவனத்துடன் ஸோ இந்த நிறுவனம் கூட IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றத வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து யார் மர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக எந்த நகரம் உருவாக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ. நெக்ஸ்ட் நியூஸ், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய பேட்ஸ்மேன் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸ் நம்ம ரிப்பீட்டடாக தேர்ட் டைமாக வந்து பார்க்குறோம். எந்த ஏவுகணை அளிப்பான் சமீபத்தில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா INS இம்பால். ஸோ இது வந்து தேர்டு அலிப்பானா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், திணை ராணி என்று அழைக்கப்படும் மற்றும் சர்வதேச திணை ஆண்டு நினைவாக G20 உச்சி மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரைமதி கியூரியா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, திணை ராணி. நெக்ஸ்ட் நியூஸ், செஸ் விளையாட்டில் அர்ஜுனா விருது 2023 பெற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வைஷாலி. நெக்ஸ்ட் நியூஸ், R21 மேட்ரிக்ஸை தடுப்பூசி உலக சுகாதார அமைப்பின் முன் தகுதியான தடுப்பூசிகளின் பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்டது. இது எந்த நோயை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா. ஸோ M மலேரியா. நெக்ஸ்ட் நியூஸ், 2023 ஆண்டிற்கான WTA சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இகாஸ் பியாடெக். ஸோ இவங்க ரொம்ப முக்கியமான பர்சன். நெக்ஸ்ட் நியூஸ், மாநில நிதி 2023-24 பட்ஜெட்களின் ஆய்வு இன்று தலைப்பில் அறிக்கையை வெளியிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் முதல் முழு அடுக்கு செயற்கை நுண்ணறிவு தீர்வு கிருத்ரிம் செயற்கை நுண்ணறிவு எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா. நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.